ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி குயில் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமியா கிச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டை, கருவேப்பிலை, அணில் சேமியா. இது ஹாட் வாட்டரில் வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாய் சூடானோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை போட்டு தாளிக்கிறோம். பட்டை, இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை. இப்போ பட்டை மிளகாய் போடுறோம். பட்டை மிளகாய், இது வெங்காயம் போடுறோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு கிச்சடி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் போடுங்க. ரொம்ப போட்டுறக்கூடாது, கிச்சடிக்கு தேவையான அளவு போடணும். சால்ட்டு தேவையான அளவு போடுறோம். ஏன்னா அப்புறம் மஞ்சள் ஸ்மெல் வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு வதங்கிடுச்சு. அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகிற வரலும் மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல சேமியா, அதை மேலே போட்டுக்கிறோம். எப்படி பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அணில் சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். சேமியா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.